ரொம்பவே சூப்பரான ஃப்ளஃபியான எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் இருந்தா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர், ப்ரவுன் சுகர் நம்ம எது சேர்க்கிறதா இருந்தாலுமே மிக்ஸில நல்லா பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். அப்பதான் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்வீட் வந்து ஈக்குவலா இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் சேர்க்கணும். நான் இன்னைக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்டர் இல்லாததால நல்லா நான் 10 to 15 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் பண்றது எக்லெஸ் எப்படி இருக்குமோன்னு நினைச்சா ஃபைனலா எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. எனக்கு கேக் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து இருந்துச்சு. எக்லெஸ்ன்னு யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா டெக்கரேஷனுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண குக்கர்ல நான் ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர வச்சுட்டு குக்கர மூடி வச்சுட்டேன். குக்கர வந்து நான் மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருந்தேன். எனக்கு கரெக்ட்டா கேக் ரெடியாக 35 மினிட்ஸ் ஆச்சு. கேக் ரொம்பவே ஃப்ளஃபியா